நாட்டுப்புற முன்னோடிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பாடல்கள் வந்து நிறைய இங்கே ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. நிறைய ரெக்கார்டு எங்கே பார்த்தாலும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பாடல்கள் எதை வந்து உங்களை பாட சொல்றாங்க, அல்லது நீங்க எதையாவது ஒரு பாடலை விரும்பி பாடுற பாடல்கள் எது அப்படின்றது? இப்போ நான் சின்ன பிள்ளையிலே வந்து நான் விரும்பி கேட்ட பாடல்கள் வந்து இவங்களெல்லாம் நம்ம பார்ப்போமா அப்படிங்கிறத கூட நம்ம கனவுல நினச்சி பார்த்ததில்ல. ஆக்காட்டி ஆறுமுகம், வைகை பிரபா, கிடாக்குழி மாரியம்மா, கோட்டச்சாமி ஆறுமுகம், அதே மாதிரி மதுரை சந்திரன், விசயலட்சுமி நவநீத கிருஷ்ணன். ஏன்னா அவங்க வந்து காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட தமிழ் கடல் படித்தவங்க. என்கிட்ட வந்து நிறையா முறை சொல்லியிருக்கிறாங்க, இந்த பாடலை பாடினது எங்கள் மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடியெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட அண்ணன் கொடுத்து அந்த கேசட், அப்போலாம் டேப்பு தான் நம்ம வீட்டில், அந்த கேசட்டை வாங்கிட்டு வந்து அடிக்கடி போட்டு அந்த பாடலை என்னை கேட்க சொல்லுவாங்க. இந்த தோட்டுக்கடை ஓரத்தில் இன்னும் அந்த பாட்டு கேட்குறாங்க. இப்போ நேற்று கூட தேவகோட்டை பக்கத்தில் காமராஜர் நகர்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சில ஊர்களில் நாங்கள் போய் பாடும்போது கும்மி நீங்களே சொல்லி கொடுத்துட்டு பாடுங்கன்னுவாங்க. ஸ்டெப்பை இந்த பாட்டுக்கு இதான் ஸ்டெப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு பாடுவோம். ஆனால் நேற்று அந்த மக்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பாடலுக்கும் அழகாக அந்த அடிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்பு போட்டு ஆடுறாங்க காமராஜர் நகரில். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நேற்று அவங்களையும் பாராட்டேன் நேற்று மைக்கில். அவ்வளோ சிறப்பாக இந்த பாடலை கேட்குறாங்க அவங்க. இன்னும் நிறைய இடங்களில் வந்து தோட்டுக்கடை ஓரத்தில் அந்த பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் கேட்குறாங்க. அதே மாதிரி ஆக்காட்டி ஆறுமுகம் பாடின பாட்டு இந்த குருவியை பற்றி பாடியிருப்பார். ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாடலாம் நிறைய இடங்களில் ஒரு சுமார் கூட கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி கிடாக்குழி மாரியம்மாவோட பாடல், வாகானாயே ஆலமரம் மச்சான் ஆலமரம் மச்சான மரம் அங்கே விழுது 10000 தன்னே நன்னானே தானே நன்னானே. அந்த பாடலைன்னா அம்மாவோட வாய்ஸ் அப்படியே எனக்கு வரும். அதை கேட்குறதுக்காகவே நிறைய இடங்களில் வந்து கேட்பாங்க, அந்த பாடலை வந்து பாடுங்களேன் நீங்கள், நல்லா அந்த கிடாக்குழி மாரியம்மா மாதிரி உங்கள் வாய்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் அந்த பாடல் ரொம்ப நான் ஆர்வமாக பாடுவேன். அது மாதிரி மதுரை சந்திரன் சாரோட பாடல் வந்து நிறையா நான் விரும்பி கேட்பேன். ஆமாம், அது மாதிரி நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லங்குடி கருப்பாயம்மா, நான் யாரோட பாடல்கள்லாம் விரும்பி நான் சின்ன குழந்தையில கேட்டனோ அத்தனை கலைஞர்களையும் அப்போ அவ்வளோ பெரிய ஆளுமைகள் அவங்கெல்லாம். பூரா பேருமே இன்றைக்கி வந்து அவங்க எல்லாருமே கலை மாமணியில் இன்றைக்கி இருக்காங்க. அந்த கலை மாமணி விருது பெற்ற அந்த ஆளுமைகளெல்லாம் இன்றைக்கி அவங்க கூடவே நம்மளும் போய் நின்று பாடக்கூடிய பேசக்கூடிய அவங்க பக்கத்தில் இருந்து விருந்து சாப்பிடக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம். பெருமைக்காக சொல்லலை, அது உண்மையிலே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை கலைஞர்களையும் நம்ம இப்படிலாம் என்றைக்கு பார்க்க போகிறோம், இப்படியெல்லாம் பாடுறாங்களே, இப்படிலாம் எழுதியிருக்காங்களே பாட்டு நம்ம நினச்சது போக இன்றைக்கி அவங்களெல்லாம் அவங்க மேடையிலே நம்ம நின்று பாடக்கூடிய இடத்துக்கு நம்மளை அந்த கலைமகள் கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி காரியாபட்டி லட்சுமி அம்மா புதுக்கோட்டையில் ஒரு மேடைக்கு அந்த அம்மா வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கால் கொஞ்சம் நடக்க முடியாது, அது வரைக்கும் எனக்கு அவங்கள தெரியல. அப்போ அந்த மேடைக்கு இந்த அம்மா வர்றாங்கம்மா, அவங்களோட தான் நீங்களும் பாட போகிறீங்க அப்படின்னு, அதுதான் முதல் மேடை அவங்களோட நான் அறிமுகம். அப்போ அந்த அம்மாவை தூக்கி தான் மேடையில் விட்டாங்க. அப்போ மேடையில் உட்கார வச்சுட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க ஊர் மக்கள்லாம். நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, இப்போ பறவை முனியம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களும் காரியாபட்டி லட்சுமி, நீங்கள் 2 பேர் தான் அப்போ காலத்து வரைக்கும் நிறையா பாட்டு பாடியிருக்கிறீங்க. நிறையா கும்மி பாட்டிலேருந்து நிறையா கோயில் இந்த சாமி பாடல்கள்லாம் நிறையா பாடியிருக்கிறீங்க. ஆனால் அந்த அம்மா சீக்கிரமே சினிமா துறைக்கு போயிட்டாங்களே, நீங்கள் ஏன் இன்னும் போகாமல் இருக்கீங்க, லேட்டாக போயிருக்கீங்களே இவ்வளோ நாளைக்கு பிறகு, அது வரைக்கும் நீங்கள் ஏன் போகாமல் இருந்தீங்கன்னு 2 கேள்வி தான் கேட்டாங்க. இந்த 2 கேள்விக்கு ஒரே பதில் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கொடுத்துட்டு போனாங்க, நான் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க துட்டு கொடுத்துட்டு போனாங்க, நான் துட்டு வாங்கிக்கிட்டு போனேன் அப்படிங்கிற அர்த்தத்தை ஒரே வார்த்தையில் சொன்னாங்க அந்த மேடையில். ஆமாம், அது எல்லா மக்களும் உடனே கை தட்டினாங்க. பரவாயில்ல, அது வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்கிறீங்க, உங்கள் திறமைக்கு என்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், விற்கப்படுகிறது, வழங்கப்படலை. விருதுகள் கூட இப்போ பெரும்பாலும் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து நாட்டுப்புற கலைஞர்களில் விருதுகள்ங்கிறது ஒரு முக்கியமான விருது. நம்மளை அடையாளப்படுத்துறது தான் அந்த விருது. நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, நமக்கு பிறகு நம்ம பிள்ளைய காலத்துக்கு கூட அந்த விருது வந்து பேசும். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடியே வராங்கன்னா நம்ம வீட்டை தான் சுற்றி பார்ப்பாங்க. இவங்ககிட்ட அந்த போட்டாவை யாருன்னு பார்ப்பாங்க. விருதுகள் இருந்தால் விருதை பார்ப்பாங்க. புத்தகங்கள் இருந்தால் அந்த வீட்டை வித்தியாசமாக பார்ப்பாங்க. என்ன உங்கள் வீட்டில் வித்தியாசமாக இவ்வளோ புக்கு இருக்குது, இவ்வளோ விருது இருக்குது, இவங்க யார் எவர், இவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போவே கணிச்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரி விருதுகளை கூட இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது நம்ம கவர்மெண்ட் பார்த்து நம்மளோட திறமைக்கு கொடுக்குற விருது அது. அப்போ அப்படி விருதுகள்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம நாட்டுப்புற கலைஞர்களில் இப்போ நீங்கள் சொல்லி வந்த பேர் எல்லாருமே கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வேலு ஆசான்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் இப்போ அலங்கானூர் பக்கத்தில் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாரு. இது வரைக்கும் அவர் கலை சுடர்மணி வாங்கலை, கலை நன்மணி வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கலைமாமணிங்கிறதுக்கு அடுத்து தான் பத்மஸ்ரீ, ஆனால் அவர் அதையுமே வாங்கலை. டக்குன்னு பறையாட்ட கலைஞர் அவர் வந்து ஆசான்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து இப்போ விருது வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்குறாங்க.
கொடுத்து பெரிய ஆளுமை இப்போ வெளிநாடுகள்லாம் நிறையா பயணம் போயிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி இந்த நாட்டுப்புற கலைகள் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழக அரசு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை ஊக்குவிக்கிறதுக்காகவே நிறையா கலைகளை வந்து நீங்கள் நடத்துங்க, நிறையா கலைஞர்களை இன்னும் கொண்டுட்டு வாங்க அப்படின்ட்டு நம்மள்கிட்டே வந்து அவங்க கேட்குறாங்க. உங்கள் குழு எடுத்துக்கிட்டால் என்னைட்ட கூப்பிட்டு ஒரு தரமாக பேட்டி எடுத்தாங்க. அவங்களுமே உங்கள்கிட்ட குழு இருக்குன்றீங்கல்ல, உங்கள் குழு பேர் என்னென்னலாம் உங்கள் குழுவில் வச்சுருக்கிறீங்க, மொத்தம் எத்தனை கலைஞர்கள் உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்னா தென்னை பண்பாட்டு கலை மூலம் சாரமாக அவங்கள ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறமா இப்போ போன வருடம் கூட தைப்பொங்கலுக்கு ராமநாதபுரத்தில் தை திருநாளுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ நான் ஒரு 15 கலைஞரை கூட்டிகிட்டு போய் சிறப்பாக நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போன வாரம் கூட நம்ம நாட்டுப்புற கலைஞர்களுக்கெல்லாம் வந்து முதல்லாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு இடத்துக்கு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போகணும். மேளம், நாதஸ்வரம், பாடகர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு நிற்போம். இதை ஃபுல்லாக ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த பஸ்ஸுமே நிற்கிறது கிடையாது. ஏன்னா டிக்கெட்டு நம்மகிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஏற்றுறதில்ல. ரெண்டாவது இந்த லக்கேஜ் ஃபுல்லாக ஏற்றுவாங்க, ஆளுகளை ஏற்ற முடியாது அப்படின்ட்டு இது ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே. இதை என்ன பண்ணாங்கன்னா நம்ம கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக நமக்கு இதுக்கு வந்து ஒரு விடிவுகாலம் வேணும் அப்படின்ட்டு நிறையா கோரிக்கை வச்சு நிறையா போராட்டங்களுக்கு பிறகு தான் இப்போ அதுக்கு ஒரு விடிவுகாலம் நமக்கு வந்திருக்கு. இப்போ எந்த பஸ்லையுமே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏற்றக்கூடாது அப்படிங்கிற இதே கிடையாது. இப்போ அவங்களுக்கு டிக்கெட்டும் கிடையாது, ஃப்ரீ தான் அவங்களுக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. மேளம் ஏற்றுனா மேளத்துக்கு 2 டிக்கெட்டு, நாதஸ்வரம் ஏற்றினா 2 டிக்கெட்டு அந்த மாதிரி போடுவாங்க. அந்த ஆட்களுக்கு சேர்த்து 3 டிக்கெட்டாக போடுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் கணலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலை சுடர்மணி விருது வாங்கியிருக்கிறாங்க. இப்போ மதுரை மண்டலத்தில் தங்கவேல் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வச்சுருந்தாங்க. அதில் போய் கொஞ்ச நாள் நாங்கள் பயணித்தோம். நிறையா மேடைகள்லாம் போனோம், நிறையா மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். அவங்க சார்பாக எங்களுக்கு வந்து கலைமணி அப்படிங்கிறது ஒரு விருது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தமிழ் கணல் வாங்கியிருக்கிறாங்க, நானும் வாங்கியிருக்கிறேன், வைகை கோமதியும். அதுக்கப்புறம் தமிழக அரசு பார்த்துட்டு எங்கள்கிட்ட எத்தனை வருஷமாக வந்து ஒரு நேரம் பேட்டிலாம் எடுத்தாங்க. இந்த மாதிரி நானும் நிறையா டிவியில் வந்து கொடுத்துருக்குறேன், பேட்டி கொடுத்துருக்குறேன். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க இப்போ இவங்களுக்கு விருது கொடுக்கலாம், இவங்க இதுக்கு வந்து தரமான கலைஞர்கள் தான் அப்படின்ட்டு தான் தமிழ் கணலுக்கு அவங்களுக்கும் பேட்டி எடுத்துகிட்டு அவங்களுக்கு கலை சுடர்மணி விருது கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வைகை கோமதி எனக்கு கலை சுடர்மணி விருது கொடுத்துருக்குறாங்க. அதுபோக நாட்டுப்புற கலைஞர்களை இந்த நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கணும், கலைகள் வந்து அழியக்கூடாது, நாட்டுப்புற கலைஞர்களும் அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா போராட்டங்களுக்கு பிறகு பாதி டிக்கெட்டு தான் எங்களுக்கு. இப்போ இங்கேருந்து வெளியூர் போகிறோம் அப்படின்னா 60 ரூபா டிக்கெட்னா 30 ரூபா தான் எங்களுக்கு டிக்கெட்டு. இது வரைக்கும் நம்ம வந்து தமிழக அரசு ரொம்ப பாராட்டலாம். கலைஞர்களுக்கு நிறையா உதவிகள்லாம் பண்ணிட்டு வராங்க. இதுபோக நாட்டுப்புற கலைஞர்களோட குழந்தைகளுக்கு பெண் குழந்தையாக இருந்தால் மாதம் 1500 ரூபா, வருஷத்துக்கு 1500 ரூபா. அதே மாதிரி அந்த குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 25,000, குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு 5,000. இப்படி ஒன்றையும் பார்த்து தமிழக அரசு செய்கிறாங்க நாட்டுப்புற கலைஞர்களோட குழந்தைங்களுக்கு. இதுபோக நாட்டுக்கு கலைஞர்களை நிறையா ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சென்னை சங்கமம்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சிலாம் பண்ணினாங்க. நம்ம முதல்வர் இருந்தாங்க இல்லையா, ஸ்டாலின் சார் கூட நிறையா மேடைகளில் போய் நம்ம கலைஞர்களை நிறையா அறிமுகப்படுத்தி வாய்ப்புகளையும் கொடுத்து நிறையா ஊக்குவிக்கிற விதமாக அவங்களுக்கு நிறையா விருதுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க எல்லா கலைஞர்களுக்கும். அதனால் பாராட்டக்கூடிய விஷயந்தான். எல்லா கலைஞர்களுக்குமே நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வராங்க நம்ம தமிழக அரசு. இப்போ அரசியல் புதுசாக வந்திருக்கிறாங்க சார், விஜய் சார் வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நிறையா ஊக்குவிக்கிற விதமாக நிறையா வாழ்வாதாரத்துக்கான நிகழ்வுகளும் நிறையா கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த கருச காட்டு குயில போல கானம் பாடணும், உங்கள் உசுறு மனசு உருக தாளம் போடணும். அந்த கருச காட்டு குயில போல கானம் பாடணும், உங்கள் உசுறு மனசு உருக தாளம் போடணும். வேர்வையின் வாசத்தை மண்ணின் நேசத்தை உனக்கு சொல்லிடணும், வேர்வையின் வாசத்தை மண்ணின் நேசத்தை உனக்கு சொல்லிடணும். வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு பொட்டாக வச்சிடணும், வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு பொட்டாக வச்சிடணும். அந்த கருச காட்டு குயில போல கானம் பாடணும், உங்கள் உசுறு மனசு உருக தாளம் போடணும்.